வீடியோ பார்த்துட்டு வரதுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்கிள் பேட் தான் பார்க்க போறோம். நம்முடைய சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வந்துகிட்டே இருக்கும். இங்கே ஒரு சில நபர்கள் அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் விரும்பும் நபர் அவர்கள் கிடைக்க மாட்டார்கள் என்று தெரிந்தும் அவர்கள் விரும்பி கொண்டுதான் அந்த வழிகளோடு, அதாவது பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஒரு சில ஆண்களும் பெண்களும் அவங்க லைஃப்ல ஒருத்தவங்க விரும்பியிருப்பாங்க. அவங்க இவங்களுக்கு கிடைக்க மாட்டாங்கன்ற விஷயம் இவங்களுக்கு நல்லாவே தெளிவாகவே தெரியும். பட் வேற வழி அவங்களை விட்டு வெளியே வர முடியாம அவங்க வேணும், அவங்கள வச்சுக்கணும், நம்ம லைஃப்ல இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்காக அந்த வழிகளோடு பார்த்தீங்கன்னா அவங்களை விரும்பிக்கிட்டு தான் இருக்காங்க. அண்ட் மோஸ்ட்லி சொல்லணும்னா ஒரு சிலவங்கலாம் பார்த்தீங்கன்னா வேணான்னு சொல்லிட்டு விட்டு போயிருப்பாங்க, அவங்களுக்கு வேற ஒருத்தவங்களுக்கே கல்யாணம் ஆயிருக்கும். பட் அவங்க இருந்த இடத்துல வேற ஒருத்தவங்களை வச்சு பார்க்க முடியாம இன்னும் அவங்களே விரும்பிக்கிட்டு இருப்பாங்க. இங்க நிறைய பேர் லைஃப்ல இப்படி இருக்குதான் செய்யுது. பட் என்ன ஒரு விஷயம்னா, அந்த விட்டுட்டு போனவங்களுக்கு இது தெரிஞ்சிச்சுன்னா தான் மன ஒருத்தி கஷ்டங்கள் இருக்கும். பட் அது தெரியவே தெரியாதுன்ற போது இவங்க இப்படி இருக்கிறதுனால எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. பட் என்ன உண்மையான காதல்னு சொல்லிக்கலாம். ஒரு தலையாக ஒரு நபரை காதலிக்கும் போதுதான் அவர்களுக்கு தெரியும் அந்த காதலின் முக்கியத்துவம். அந்த அன்பும் இங்கே ஒரு நபர் கிடைத்து விட்டது என்பதற்காக அதை கேவலமாக நடத்துகிறார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா யார் ஒருத்தவங்க ஒரு தலையா லவ் பண்றாங்களோ, ஐ மீன் பார்த்தீங்கன்னா ஒன் சைட் லவ் யார் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த அன்பினுடைய முக்கியமான காதல்துவம்லாம். இங்கே நிறைய பேர் லைஃப்ல கிடைச்சிருச்சு அப்படின்றதுக்காக ரொம்ப யதார்த்தமா வர்றீங்க. ஆனா உங்களுக்கு கிடைச்சிருக்கு, இங்க நிறைய பேருக்கு கிடைக்கவே இல்லை. அந்த ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட லைஃப்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப முக்கியத்துவமா இம்பார்ட்டண்டா இருக்கும். பட் இங்க அதை புரிஞ்சுக்கிறது கிடையாது நிறைய நபர்கள். இங்க இருக்கக்கூடிய ஒரு சில ஆண்களும் மற்றும் பெண்களும் அன்பின் மீது இருக்கும், ஆனால் அவர்கள் மீது வெளிப்பட்ட கட்ட மாட்டார்கள். ஆனால் அந்த பெண்ணிற்குள் ஒரு உயிர் வரும் பொழுது அந்த பெண் மீது உயிரை காமிப்பார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஒரு சில ஆண்களுக்கு சொல்றேன், எல்லாரும் கிடையாதுங்க. ஒரு சில ஆண்களுக்கு மட்டும் அவங்க பெண் மேல, ஐ மீன் அவங்க லைஃப்ல இருக்கக்கூடிய பார்ட்னர் மேல ரொம்ப அன்பு இருக்கும். பட் வெளிப்படுத்திக்க மாட்டாங்க, இல்லாத போலே காமிச்சுப்பாங்க. ஆனா பட் ஒரு சில டைம் நாளுக்கு அப்புறம் உங்க லைஃப்ல உங்களுக்குன்னு ஒரு பேபி உருவாகும் போது, ஐ மீன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உயிர்ல இன்னொரு உயிர் பிறக்கிற நேரத்துல அந்த ஆண் முழுமையான அன்பை உங்க மேல காமிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு மேல வச்சிருக்கக்கூடிய அன்பை இந்த நேரத்திலேயாச்சும் காமிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு சில ஆண்களுக்கு காமிக்க தெரியாம காமிக்கக்கூடிய விஷயமும் இருக்கு. நீங்கள் விரும்பும் ஆண் அல்லது பெண் அவர்கள் எப்போதும் உங்களுக்கு தொல்லையாகவே இருக்கிறார்கள் என்றால் நிச்சயம் அவருடைய காதல் உண்மையானதாக நம்ப முடியவில்லை என்றாலும், அதாவது பார்த்தீங்கன்னா உங்க லைஃப்ல ஒருத்தங்களை விரும்புறீங்க, அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் உங்க கூட இருக்கும்போது உங்களுக்கு தொல்லையாவே இருக்கு, ரொம்ப டார்ச்சர் ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்குன்னா கண்டிப்பா அவங்க உங்களை ரொம்ப விரும்புறாங்க. ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களும் செய்யக்கூடிய விஷயங்களும் அப்படித்தான் இருக்கும். ஏன்னா எந்த ஒரு நபர் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு தொல்லையா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இதை பண்ணாத அதை பண்ணாத இப்படி அப்படின்னு சொல்றாங்களோ அதெல்லாம் ரிலேஷன்ஷிப்ல உண்மையா இருக்கக்கூடிய நபர்கள் சொல்லக்கூடிய விஷயம். ஏன்னா நீ அவங்களுக்கு மட்டும் நினைக்கிறாங்க அந்த ஒரு காரணத்தினாலதான். பட் இதை நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு சிலவங்க கண்டிஷன்றாங்க, கண்ட்ரோல் பண்றியான்றாங்க. ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு அடிமையா நடத்துறியா அப்படின்ற மாதிரியும் வைக்கிறாங்க. ஒரு சில நபர்கள் அதிக நாட்கள் காதலித்தால் தான் அதிக காதல் இருக்கும், குறைந்த நாட்கள் காதலித்தால் குறைந்த காதல் தான் இருக்கும் என்று நினைக்கிறார்கள். இது முற்றிலும் போய் ஒரு நபரை பொறுத்து தான் அந்த காதல் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்களை விரும்புறீங்க அப்படின்ற போது அதிக நாள் லவ் பண்ணிட்டோம், இப்போ நமக்கு நல்லா நிறைய லவ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறதும், கொஞ்ச நாள் தான் லவ் பண்ணியிருக்காங்கப்பா அப்புறம் கொஞ்சம் லவ் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறதும் தப்பு. உங்க லைஃப்ல நீங்க ஒருத்தங்களை விரும்புறீங்க அப்படின்ற போது நீங்க விரும்பக்கூடிய பர்டிகுலர் நபரை வச்சுதான் அந்த காதல் ரொம்பவும் கொஞ்சமும் இருக்கும். ஒரு சிலவங்களாம் பாத்தீங்கன்னா பார்த்தோன்னே பிடிக்கும், ரொம்ப ரொம்ப உயிரே வச்சிருவாங்க. ஒரு சிலவங்க பல வருஷமா லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, வேற வழி இல்லாம பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இது காமனான ஒரு விஷயம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு சிலது தவறா இருக்கலாம். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் தான் பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டாடா, see you, bye bye.